நம்ம எல்லாருமே காதலோட சிம்பல் எதுன்னு கேட்டால் ஹார்ட்டின் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவோம். அதே இது காதல் ஒரு மனித முகம் கொடுங்க அப்படின்னா நான் இவரோட முகம்தான் கொடுப்பேன். இவரோட முகத்தை பார்த்தோன்னே உங்கள் மைண்ட்லலாம் ஒரு டவுட் வந்திருக்கும். என்னடா இவர் பார்க்குறதுக்கு அழகாக இல்லையே, பாடி அவ்வளோ கட்டமஸ்தாக இல்லையே, ஏன் காதலுக்கு ஒரு மனித முகத்தை இந்த பையன் ஏன் இவர் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அது ஏன்னு உங்களுக்கே புரியும். இவரோட பெயர் தசரத் மஞ்சி. இவர் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கயாங்கிற ஒரு மாவட்டத்தில் கர்த்தி அப்படின்னு ஒரு ஊரை சேர்ந்தவர். இவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் ஃபல்குனா தேவி. அவங்க ஊரில் ஒரு சின்ன மலை இருந்தது. அந்த மலையில் ஒரு நாள் ஏறிட்டு இருக்கும்போது இவங்க மனைவி கீழே விழுந்து அடிபட்டுறாங்க. அவங்கள இங்கேருந்து பக்கத்து கிராமமான வாணிக்கஞ்சி கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அந்த மலையை சுற்றி தான் கூட்டிகிட்டு போகணும். கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர். அந்த தூரத்தை கடக்கிறதுக்குள்ளேயே ஃபல்குனா தேவி இறந்துடுறாங்க. இவரும் தன் மனைவி இறந்த சோகத்திலேயே அழுதுகிட்டே உட்கார்ந்தார். இருந்தாலும் தன்னோட மனைவி மேலே தீராத அன்பும் காதலை கொண்டிருந்தார். தன்னோட மனைவி இறந்த துக்கத்தை அவர் தாங்க முடியாமல் தன்னோட மனைவி இறப்புக்கு காரணமாக இருந்த அந்த மலையை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. முக்கியமாக இந்த கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸை குறைக்கன்னு நினச்சிட்டு கையில் இவர் ஒரு தனி மனுஷனாக சுத்தியலையும் உளியையும் எடுத்துகிட்டு போகிறார். மலையை குடைய ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷம், 360 அடி நீளம், 30 அடி அகலம், 25 அடி உயரத்துக்கு ஒரு பாதையை அந்த மலையை குடைஞ்சு உருவாக்குறாரு. 55 கிலோமீட்டர் இருந்த 2 கிராமங்களுக்கு இடையான தூரம் வெறும் 15 கிலோமீட்டராக குறையுது. இன்றைக்கி அந்த கிராமத்தில் ஃபல்குனா தேவி மாதிரி வேறு எந்த மனைவியுமே இறக்கலை. அதுக்கு காரணம் இந்த தசரத் அவர் தன்னோட மனைவி மேலே வச்சுருந்த காதல் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் காதல் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு இந்த மனிதனோட முகத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.